சொந்தக்காரன்னு சில லூசு இருக்கானுங்கடா, அவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. மாப்பிள்ள நான் சொன்னேன்ல, அவங்க சொந்தக்காரங்க அவங்க வந்திருக்காங்க. தைரியம் அவங்களுக்கு பேச கொடுக்குறேன். சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள விசேஷம் ஒன்றும் இல்லையா? இப்போதானே மாமா கல்யாணம் முடிஞ்சுச்சு. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு மாப்பிள்ள, அதான் இது விசேஷம் இல்லையா? இல்லைம்மா. என்ன மாப்பிள்ள 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? அவ்வளோ சோகமா மூஞ்சி வச்சு சொல்லியும் அதுலயே நிக்கிறான் அக்கா மகனே. அதெல்லாம் தரமா போயிட்டு இருக்குமா? என்ன மாப்பிள்ள வீட்டுல ஒய்ஃபுக்கு எதுவும் தேதிக்கு தள்ளி போச்சா? ஏமாமா என் பொண்டாட்டினா செவ்வாய்க்கிற கட்சியா இருக்கா, அவளுக்கு மட்டும் வேற டேட் வர்றது. அது இல்லை மாப்பிள்ள, புள்ளைக்கு வயிற்றுல எதுவும் புழு பூச்சி எதுவும் உண்டானுக்கான்னு. அது என்ன விவசாய நிலமா புழுப்பூச்சி எல்லாம் உண்டாகிறது? என்ன மாப்பிள்ள பாதாம் விஷயம் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்கா? அதெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு மாமா. அத்தை வேணா அனுப்புறீங்களா? இல்ல மாமா, நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு அத்தை அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக வர சொன்னேன். நேரா கேக்குறேன்டா, முன்னாடி கர்ப்பமானவா இல்லையாடா? அதை பத்தி உனக்கு என்னடா? ஏண்டா நாளைக்கு பிறந்து வந்தோம்னா நீயா ஸ்கூல்ல அனுப்பிச்சு படிக்க வைக்க போற, பாத்துக்க போற, நானடா பாத்துக்க போறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? ஓடா, மரியாதை இல்லாம ஏதாவது பேசிடுவேன். போங்க யோ மாமா. இதே மாதிரி என் பொண்டாட்டிட்டு போய் கேட்ட போற, அவனா எடுத்தவன செவில் அறைய சொல்லியிருக்கேன். இது மாதிரி அவனா கேட்டானா?